சார்கோபீனியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் டெஃபிஷியன்சினால உண்டாகக்கூடிய மசில் மாஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில் மாஸ் வந்து குறைஞ்சு போறது மற்றும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போகிறது, நரம்புகள்லாம் வீக் ஆகுறதுக்கு பேர் தான் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உடம்புல ஒரு வகையான வலி இருக்கும். ஸோ புரோட்டீன் டெஃபிஷியன்சி எந்த ஏஜில ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வயதுக்கு மேல, ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி வரும். பட் இப்ப இருக்க ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, 30 ஏஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சினால நெறைய பிரச்சனை. ஸோ நர்வஸ் பெயினா இருக்கட்டும், அல்லது மசில் மாஸ் குறையுது, ஸ்ட்ரென்த் குறையுது அப்படின்னு சொல்லி நெறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு நம்ம இன்டேக்ல வந்து புரோட்டீன் இன்டேக் கரெக்ட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன், பியூர் நியூட்ரிஷனா இருக்கும்போது, டயட் ஃபாலோ பண்றவங்க, புரோட்டீன்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம இருக்கவங்க, அல்லது வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லி சிவியரான டயட் ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு. இன்னும் வந்து லேக் ஆஃப் எக்ஸர்சைஸ். மசிலுக்கு வந்து எந்த ஒர்க் அவுட்டும் குடுக்காம, எக்ஸர்சைஸே பண்ணாம இருக்கும்போது, இந்த மாரியான சார்கோபீனியாங்கிற பிரச்சனை வரும். ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல, அதாவது எந்த வேலையுமே செய்யாம சிட்டிங் ஒர்க்ல வேலை செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சார்கோபீனியா வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு மசில் ஸ்ட்ரென்த்தனிங்க்கான, ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒர்க் அவுட் எப்பவுமே பண்ணணும். அது வந்து நீங்க ஜிம் ஒர்க் அவுட் ஆகட்டும், யோகா அல்லது சைக்கிளிங் அல்லது ஜாக்கிங் இந்த மாரியான ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது, நம்மளோட மசில் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அந்த மாரி எந்த ஒர்க் அவுட்டுமே குடுக்காம, ஒரு புவர் மால் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன்லேயும் வந்து புரோட்டீன் இன்டேக் ப்ராப்பரா இருக்காம இருக்கும்போது, இந்த சார்கோபீனியா வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு.